warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. புகழ்ச்சியும் பூரண புரிவாழ்வை தந்து நிறைந்த நல்வாழ்வை தர இருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இரவகாட்சிகளின் துயரமானால் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொழி. இன்னும் சொல்ல போனால் வார்த்தைகளில் வசலும் இல்லை, நெஞ்சிலும் இல்லை. பேசிய மொழிகளெல்லாம் தனிமொழி என்ற புகழுக்கு சொந்தக்காரரான முடிசூழப்பட்ட சொர்க்கத்து இளவரசர் முஸ்லிம்களின் முன்மாதிரி முத்துமணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்துக்கொண்ட லட்சக்கணக்கான சஹாபாக்கள், இன்னும் தலை போற்றும் தாபியீன்கள், தபர தாபியீன்கள், நாகர்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நன்றோர்கள், குறிப்பாக ஆண்டுதோறும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற இந்த இஸ்முல்லா அரபி மதரசாவினுடைய மாபெரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் அளவின்றி அலைபாயட்டுமாக. ஆமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளே, என் மதிப்பிற்குரிய தாய்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே, நேற்றைய தினம் வரை உங்கள் பிள்ளைகளை போல் அங்கு அமர்த்திருந்து கொண்டிருந்தவன் தான் இன்று தங்களுக்கு மத்தியிலே பட்டம் பெறப் போகின்ற ஒரு பயிற்சியாளனாக நிற்பதில் மிக மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆக மார்க்க கல்வி என்பது ஒரு சராசரி மனிதனுக்கு அல்ல, ஒரு இஸ்லாத்தை சுமந்தவனுக்கு ஒரு மார்க்க கல்வி என்பது மிகப்பெரிய அவசியம் கூறியது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்க முதலில் இவர்களுடைய விழாவை ஏற்படுத்திய அனைத்து நிர்வாகங்களுக்கும் நெஞ்சான நன்றிகளை கூறி இன்னும் ஒரு சில நபர்களுக்கு நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக இறைவனுக்கும் இறைவனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி கூற ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக என் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருந்த என் பெற்றோர், என் தந்தையாக இருக்கட்டும், என் தாயாக இருக்கட்டும், சொல்வதற்கு வார்த்தை இல்லை. எத்தனை வாய்ப்புகளுக்கு இதே போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை. நிச்சயம் தந்தையிடத்தில் கண்டிப்பையும் தாயிடத்தில் கனிவையும் கண்டனா. அன்றைக்குரிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இரண்டையும் நிச்சயமாக கொடுங்கள். கனிவு மட்டும் கொடுத்தால் நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு பின்னால் உங்கள் கனவுகளை நினைவாக்க மாட்டார்கள். ஒரு கால் நீங்கள் கண்டிப்பை மட்டும் கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு தக்க இருக்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமான ஒன்று. சொல்வதற்கு வார்த்தை இல்லை, கண்ணீர்கள் அலை மோதுகிறது. ஆக நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. அடுத்தபடியாக என் வணக்கத்தின் திசை காட்டியாக இருக்கக்கூடிய சாதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூட கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்தப் மதரசாவை முடித்து 8வது படித்து முடித்ததற்கு பின்னால் ஆலிம் ஆக சேர்க்க வேண்டும் என்று என் பெற்றோர்களுடைய கனவுகளாக இருந்தாலும் எனக்கும் ஒரு ஆசை தான். அந்த அடிப்படையில் சீபன்முத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிங்காச்சத்திரத்திலே நாங்கள் 7 வருட காலம் படித்தோம். என்ட்ரன்ஸில் நானும் மௌலானா சமீர் மௌலவி அவர்களும் சேர்ந்திருந்தோம். ஆனால் இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. நான் என்ட்ரன்ஸிலே அவர்களால் ரிஜெக்ட் செய்யப்பட்டவன். உண்மையை சொன்னால் ஆமிர்களின் அரபிக் கல்லூரி என்ற பல்கலைக்கழகத்தில் நான் படிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று என்னை பாஸ் ஆகவில்லை, ஃபைலாக்கப்பட்டவன். நான் இதை அசிங்கப்படவோ இல்லை வெட்கப்படவோ கூறவில்லை. உண்மையை சொல்கிறேன். சாதிக்க சென்றவர்களுடைய பிச்சையினால் என்னை அவர்கள் மீண்டும் அந்த மதரசாவில் சென்று படிக்க வைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வு என்ன என்பதை அவர்கள் அறிந்திருப்பார். பெருமைக்காக கூறவில்லை. அன்று என்னோடு சேர்ந்த 50 மாணவர்களில் இன்னும் 7 ஆண்டு காலம் முதல் மாணவனாக சிறந்த மாணவனாக அந்த மதரசாவிலே இருந்தேன் என்பதற்கு இறைவனுக்கும் இறைத்தூதருக்கும் நன்றி கூறுகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பட்டமளிப்பு விழா, இது போன்ற பாராட்டு விழா என்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களா என்று கேட்டால் நிச்சயம் அது இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி உங்களுக்கு எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. மாணவர்கள் அழகாக சொன்னார்கள். மதஹபிலே பெருமானாருடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய பங்குகளில் மிகப்பெரிய பங்குகளை பெற்றவர்கள் கோடி மக்கள்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றினாலும் இமாம் ஷாஃபியை தேர்ந்தெடுத்த வழி என்ன தெரியுமா? இது போன்ற அவர்களும் வந்தார்கள். அவர்கள் மார்க்க கல்வியை படித்து முடித்து 7 ஆண்டு காலமோ 10 ஆண்டு காலமோ அல்ல, 30-40 ஆண்டுகள்
தன் ஊரை விட்டு தன் தந்தையை விட்டு தாயை விட்டு பிரிந்து அவர்கள் சென்று படித்தார்கள். மீண்டும் ஊருக்கு வருகை தருகிறார்கள். ஒரு பக்கம் பூமாலைகள், மறுபக்கம் பணமாலைகள், செல்வங்கள், வெள்ளி காசுகள், தங்க காசுகள் என்று அவர்களுக்காக மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளே வருகிறார்கள். வந்ததும் ஓரமாக அவர்கள் தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன இமாம் ஷாஃபி அவர்களே, உலக மக்கள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்க என்ன உங்கள் தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள், என்னவென்று கேளுங்கள் என்று கேட்டதும் இமாம் ஷாஃபி சென்று கேட்டார்கள், தாயே உங்க அருமை மகன் வந்திருக்கிறேன், உமக்கு ஆனந்தம் இல்லையா? 40 ஆண்டு 30 ஆண்டு கழித்து உன்னை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன், உமக்கு சந்தோஷம் இல்லை என்று அவர்கள் கண்ணீர் வடித்து கேட்டார். அந்த தாய் சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்குரிய பெற்றோர்களே, அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? யா ஷாஃபி அத்தஹமிலு தீனார வ திர்ஹம் அத்தஹமிலு தீனார வ திர்ஹம் வல் கனாசி. நீ இது போன்ற பொற்காசுகளுக்காக உன்னை அனுப்பி வைத்தேன். இது போன்ற பொற்காசுகளையும் தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் சுமப்பதற்காக உன்னை அனுப்பி வைத்தேன். மார்க்கெட்டை சுமந்து வந்தாய் என்று கேட்டார்கள் அந்த தாய். உடனே உணவிலிருந்து நின்ற அவர்கள் முகம் சுழித்து தாய் அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் கொடுத்த அன்பளிப்புகள் எல்லாம், மக்கள் கொடுத்த அன்பளிப்புகள் எல்லாம் வாங்கிவிட்டு வீட்டிற்கு சென்று வீட்டிற்கு வாசலிலே அனைத்தையும் போட்டு பார்க்கிற நபர்களை எல்லாம் கூட்டு கூவி கூவி விற்கிறார்கள். அனைத்து பொருளையும் விற்றுவிட்டு அவர்கள் உடுத்திய ஆடையுடன் நிற்கிறார்கள் வீட்டிற்கு வாசத்திலே. தாயே உன் மகன் வந்து விட்டேன், தாயே உன் மகன் வந்து விட்டு எந்த ஆடம்பரமும் இல்லை, எந்த பொற்காசுகளும் இல்லை, எந்த பணமாலைகளும் இல்லை. நீ அனுப்பியவாறு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை எப்படி அனுப்பினையோ அதே போல் உன் மகன் நான் வந்து விட்டேன் என்றார்கள். இமாம் ஷாஃபி தாய் ஓடோடி வந்து கட்டி அணித்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விஷயத்தை கூறிவிட்டு நிறைவு செய்கிறேன். நேரம் தாண்டி விட்டது. உங்கள் பிள்ளைகளுடைய கனவை, உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீங்கள் உயர்வில் தூக்கி வையுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு போனால் நிச்சயம் அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு துணையாக நிற்க மாட்டார்கள். இந்த சமூக ஊடகங்களிலும் இந்த உலகத்தை பாருங்கள். இந்த உலக ஆசைகள் பிள்ளைகளுடைய நெஞ்சங்களில குடிக்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதையால் போதுகளிலேயும் பல விஷயங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நம் பிள்ளைகளுக்கு பின்னால் செல்லம் கொடுத்தோ அதே போல் நாம் சென்று கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையுடைய இறுதியை அல்லாஹ் அக்பர் இறைவன் தீர்மானிப்பான். அன்பிற்குரியவர்களே, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். உங்கள் பிள்ளைக்கு நல்ல முறையில் உயர வேண்டும் என்றால் நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்க கல்வியை நீங்கள் உயர்த்தி கொண்டே இருங்கள். ஏதோ இன்று 2 மணி நேரம் 1 மணி நேரம் பஜருக்கு பின்னால் அவர்களை அனுப்பிவிட்டோம், நம்முடைய எல்லா கடமையும் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் தான் நாளைக்கு உங்களை சொர்க்கத்தில் கையை பிடித்து கொண்டு செல்லக்கூடியவர்கள். ஆக அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பொறுப்பாக ஆகாதீர்கள். வாய்மொத்த நல்லவர்களுக்கு நன்றி புகழ் பாராட்டி என் உரைக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.